ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.24% நெகட்டிவ்ல 16,818 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.3% நெகட்டிவ்ல 37,647 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அது டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.88% பாசிட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அண்ட் அதுவே S&P 500 1.97% பாசிட்டிவ்ல அண்ட் நாஸ்டாக் 2.05% பாசிட்டிவ்ல க்ளோஸாக இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக இப்படி நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கொடுத்த ஒரு அப்டேட். அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட லாங் டேர்ம் பாண்ட்ஸை டெம்பரரியாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்படி பாண்ட்ஸை வாங்குறதுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பாண்ட்ஸை வாங்கணும்னா புதுசாக மணியை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணுற மணின்றது சிஸ்டம்குள்ளே வரும். அதாவது அந்த மணி யூஸ் பண்ணி பாண்ட்ஸை வாங்குறப்போ அந்த மணின்றது அந்த பாண்ட் செல்லருக்கு போகும். ஸோ அப்படி பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு பாண்ட்ஸை செல் பண்ணி அந்த மணியை பாண்ட் செல்லர் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அப்படி பாண்ட்ஸை செல் பண்ணி வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஈக்விட்டின்றது ஒரு மேஜர் போர்ஷனாக இருக்கும். ஸோ இப்படி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பாண்ட்ஸை வாங்குறதுக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ் ரேஸ் ஆகிறதுக்கும் இதுதான் ரிலேஷன். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே ஃபிஸ்கல் டைட்னிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட பாண்ட்ஸை செல் பண்ணுறது அண்ட் அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணுறதுன்னு சிஸ்டமில் இருக்கிற மணியை டைட்டன் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எல்லா கண்ட்ரீஸுமே ஃபிஸ்கல் டைட்னிங் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் யூகே ஃபிஸ்கல் ஈஸிங் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி ரொம்பவே எலிவேட்டடாக இருக்கிற இன்ஃப்ளேஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஸோ இப்படி பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷன் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் யூகே என்ன நினச்சிருக்கலாம்னா ஃபிஸ்கல் டைட்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது சிஸ்டமில் இருக்கிற லிக்விடிட்டியை ரொம்பவே குறைச்சி க்ரோத்தில் ஸ்லோ டவுன் கொண்டு அது ரெசிஸ்டனை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஈவன் இதனால பாண்ட்ஸும் இப்போ சீப்பாக இருக்கிறதுனால டெம்பரரியாக பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஓவரால் மார்க்கெட்டை ஓரளவுக்கு அமைதிப்படுத்தலாம்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க இப்போ எடுத்திருக்கிற டெசிஷன்ன்றது டோஜி கேண்டில் மாதிரி எந்த சைடு வேணால் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். அதாவது இன்ஃப்ளேஷன் வேணுமா க்ரோத் வேணுமான்றப்போ இது வரைக்கும் க்ரோத்தை கண்டுக்காம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், க்ரோத் தான் வேணும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிள் சொல்றப்பவே அம்மா வேணுமா பொண்டாட்டி வேணுமான்ற மாதிரி இருக்கு. ஆனா ஓவரால் எக்கனாமிக்கு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் க்ரோத்தையும் கொண்டு வரணும். ஸோ எப்படி எக்கனாமியை இம்பாக்ட் பண்ணாம ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்கன்றதுலாம் இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு யூ டர்ன் போட்டு பாண்ட் பர்ச்சேஸ் பண்றதை பார்த்தா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்ற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த விதத்தில் குளோபலாக பார்த்தீங்கன்னா நம்ம RBI இன்ஃப்ளேஷனையும் க்ரோத்தையும் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நம்மளோட கரன்சி என்னவோ இப்போ ஓரளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருந்தாலும் இப்போ யூகே டெம்பரரியாக பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களோட கரன்சின்றது இன்னும் ரொம்பவே டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளோட கரன்சியை பொறுத்த வரைக்கும் US ஃபெட்டோட ரேட் ஹைக்ன்றது ஓரளவுக்கு கம்மியாச்சுன்னா அப்போ அட்லீஸ்ட் INRன்றது ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். எனிவே நாளைக்கு RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் இருக்கு. அண்ட் இதில் ரெப்போ ரேட்டுன்றது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து RBI அவங்களோட ஸ்டான்ஸை எப்போ சேஞ்ச் பண்ண போறாங்கன்றதுக்கான ஹிண்ட் இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன்ற ஸ்டான்ஸ் போன வாட்டி சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற மாதிரி எந்த பிளானும் இல்லைன்ற மாதிரி அதோட மீனிங். ஆனால் இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து நியூட்ரலாக மாறுறாங்களான்றதை நம்ம கவனிக்கணும். அதாவது இப்போ மாற மாட்டாங்க, ஆனால் எப்போ மாறுறாங்கன்றதுக்கான ஹிண்ட் கொடுக்குறாங்களான்றதை கவனிக்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜிடிபி அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக ஃபோர்காஸ்ட் எப்படி கொடுக்குறாங்கன்றதை கவனிக்கணும். அண்ட் குளோபல் சினாரியோ அண்ட் ரெசிஷனை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதையும் கவனிக்கணும். அண்ட் ரீசெண்டாக பேங்கிங்கோட லிக்விடிட்டின்றது டெஃபிசிட்டாக இருக்குன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி RBI என்ன சொல்கிறாங்கன்றதையும் ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகே, அடுத்து ரியல் எஸ்டேட் செக்டரை பற்றி JP மார்கன் கொடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் சைக்கிள்ன்றது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும் அண்ட் அதில் பர்டிகுலராக ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் சைக்கிள்ன்றது பாசிட்டிவ் டர்னாக இருக்கிறதாவும் அண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் DLF அண்ட் ப்ரெஸ்டீஜில் ஓவர் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹை அஃபோர்டபிலிட்டி வச்சு தான் இதோட மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் ஷேர் எல்லாமே டுவர்ட்ஸ் லிஸ்டட் டெவலப்பர்ஸ்க்கு அதிகமாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு நியூட்ரல் ஸ்டான்ஸ் எடுத்தாங்கன்னா அது இந்த செக்டாரை பாசிட்டிவ் டர்ன் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு DLFோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே DLFோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.53% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிரஸ்டீஜோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.29% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி கிரீன் ரிலேட்டடாக 2 அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம்.
அதானி கிரீன் கம்பெனி வந்து ராஜஸ்தானில் 600 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட விண்ட் சோலார் ஹைபிரிட் பவர் பிளான்ட்டை கமிஷன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இது வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஹைபிரிட் பவர் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் இப்போ கமிஷன் பண்ணதுனால அதானி கிரீன் எனர்ஜியோட டோட்டல் ஆப்ரேஷனல் ரெனியூபிள் கெப்பாசிட்டின்றது அரௌண்ட் 6.7 கிகாவாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட்னு பார்க்குறப்போ அதானி கிரீனில் டோட்டல் எனர்ஜிஸ்ன்ற கம்பெனிக்கு இருக்கிற 20% ஸ்டேக்ல இருந்து கொஞ்சமாக செல் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அதானி கிரீன் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ அதானி கிரீன் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே பாசிட்டிவா இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.29% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜி அண்ட் சோனி மர்ஜர் ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஜி அண்ட் சோனியோட மர்ஜர் பார்த்தீங்கன்னா இன்னும் சிசிஐ அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானால பெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ ஜி அண்ட் சோனி ரெண்டு பேரும் சேர்ந்து சிசிஐ மீட் பண்ணி அவங்களோட கன்சர்ன்ஸுக்கு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கன்சர்ன் என்னவா இருக்குன்னா ஜி அண்ட் சோனி மர்ஜர் ஆன பிறகு அவங்க கிட்ட அரௌண்ட் 92 சேனல்ஸ் இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட் டாமினன்ஸ் அவங்களுக்கு வரும். அண்ட் அந்த மார்க்கெட் டாமினன்ஸை அவங்க அப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஆட் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து அண்ட் அதே போல் டிடிஹெச் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஹையர் ஃபீஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது எண்ட் ஆஃப் த டே கஸ்டமரோட பர்டனா மாறும்ன்ற மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜி அண்ட் சோனி ரெண்டு பேரும் சேர்ந்து சிசிஐ மீட் பண்ணி மார்க்கெட் டாமினன்ஸை அப்யூஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு 4 to 5 years ரிட்டர்ன் கமிட்மெண்ட்டை கொடுக்க போறதாவும் அண்ட் ஈவன் அதிகமான ஃபீஸை சார்ஜ் பண்ண மாட்டோன்ற மாதிரி கமிட்மெண்ட்டை கொடுக்க போறதாவும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை சிசிஐ எப்படி கன்சிடர் பண்ண போறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.24% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து லூபினோட அப்டேட்டை பார்க்கலாம். லூபின் கம்பெனிக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற அவங்களோட தாராப்பூர் ஃபெசிலிட்டியில் யூஎஸ் எஃப்டிஏ கிட்ட இருந்து வார்னிங் லெட்டர் வந்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபெசிலிட்டியை யூஎஸ் எஃப்டிஏ வந்து மார்ச் 22 இருந்து ஏப்ரல் 4 அன்னைக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது ரிலேட்டடாக வார்னிங் லெட்டர் வந்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வார்னிங் லெட்டர்னால ஃபெசிலிட்டியோட ரெவன்யூவோ இல்லை சப்ளையோ இம்பேக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா லூபினோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே லூபினோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.3% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ப்ளூ டாட் கம்பெனி வந்து ஜனவரி 1, 2023 இருந்து ஜென்ரல் பிரைஸ் இன்க்ரீஸை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்டோபர் 1 இருந்து டிசம்பர் 31 சைன் அப் பண்ற கஸ்டமர்ஸுக்கு இந்த பிரைஸ் ரைஸோட இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரைஸ் ரைஸ்ன்றது ஷிப்பிங் ப்ரொஃபைலுக்கு தகுந்தது போல போன வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 9.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை இன்ஃப்ளேஷன், ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இதே போல் ஹை இன்புட் காஸ்ட் எல்லாமே அவங்களோட மார்ஜினை இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஜிடிபி க்ரோத்ன்றது மாடரேட் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் அண்ட் குளோபல் சப்ளை செயின் இஷ்யூஸ்னால ரெக்கவரின்றது ஸ்லோவாக இருக்கிறதுனாலையும் இந்த ப்ரைஸ் ரைஸ்ன்றது இப்போ அவசியமானதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரைஸை பற்றி கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் என்னவோ அரௌண்ட் 3 to 4% ப்ரைஸ் ரைஸ் இருக்கும்னு எதிர்பார்த்ததாகவும் ஆனால் ப்ளூ டாட் கம்பெனி 9.6% ப்ரைஸ் ரைஸ் அனௌன்ஸ் பண்ணது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் விட ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோட க்ரோத் மொமெண்டமும் ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ப்ளூ டாட்டுக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 9,470 கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ப்ளூ டாட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ப்ளூ டாட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்திருந்தாலும் நான் பொசிஷன்ஸ் எடுத்திருக்கிற ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக இருந்ததுனால ஓவரால் எம்டிஎம் லாஸ்ன்றது நேற்று விட கம்மியாயிருக்கு. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,599 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3,161 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கலாம். ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 16,500 இருந்து 17,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
எனிவே அடுத்த நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.